நாங்கள் ஒரு சீன் எடுத்திருக்கோம். அது இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறோம். அது என்ன மிஸ்டேக்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த சீனில் 2 ஷாட் இருக்குது. ஸோ மொதல் ஷாட்டில் அந்த பர்சன் வந்து உட்கார்றது, 2வது ஷாட்டில் ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறது. இப்போ இந்த சீனில் டெக்னிக்கலாக என்ன மிஸ்டேக்னு தெளிவாக தெரியலனா கூட ஏதோ ஒரு அன்ஈசினஸை ஃபீல் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஸோ இப்போ இதில் என்ன மிஸ்டேக்குன்றதை பார்ப்போம். மொதல் ஷாட்டும் 2வது ஷாட்டும் ஒரே ஆங்கிள், பெரிய அளவில் ஆங்கிள் வேரியேஷனும் இல்லாமல், இமேஜ் சைஸும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த அன்ஈசினஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு ஜம்ப் கட் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பட் நார்மலான கிளாசிக்கல் சினிமாவில் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஷாட் வருது அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக். ஸோ இந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ண போகிறோம் அதுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இப்போ இந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு 5Cs ஆஃப் சினிமாட்டோகிராஃபியில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த மிஸ்டேக் வராது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஷாட்லேருந்து இன்னொரு ஷாட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இமேஜ் சைஸில் ஒரு வேரியேஷன் இருக்கணும். அது என்னென்ன வேரியேஷன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வைடு, லாங்கு, மிட் அண்ட் க்ளோஸ். ஸோ ஒரு ஷாட் வந்து வைடாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஷாட் வந்து இதில் வேற ஏதாவது ஒன்றா இருக்கணும், அதுவாகவே இருக்கக்கூடாது. இல்லை கேமரா ஆங்கிளில் ஒரு வேரியேஷன் இருக்கணும். அந்த கேமரா ஆங்கிள் என்ன வேரியேஷன்ஸ்னால் வந்து ஃப்ரண்ட், ப்ரொஃபைல் அண்ட் பேக், ஹை ஆங்கிள், லோ ஆங்கிள், டச் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் பண்ணலாம். இல்லைனா ரெண்டுத்தையுமே வேரியேட் பண்ணலாம். என்ன மாதிரினா இமேஜ் சைஸையும் மாற்றணும், கேமரா ஆங்கிளையுமே மாற்றணும். இப்போ நாங்கள் எடுத்த ஷாட்டில் இமேஜ் சைஸை அப்படியே வச்சுட்டு கேமரா ஆங்கிள் மட்டும் வேரியேட் பண்ணி எடுத்திருக்கோம். அதை பாருங்க. அடுத்து கேமரா ஆங்கிள் அப்படியே வச்சுட்டு இமேஜ் சைஸை மட்டும் வேரியேட் பண்ணிருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு டீசெண்டான அவுட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஐடியலாக பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்னா போத் இமேஜ் சைஸ் அண்ட் கேமரா ஆங்கிள் ரெண்டுத்தையுமே மாற்றணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு ஷாட் வந்து ஒரு ஆங்கிள் வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஆங்கிள் வந்து அட்லீஸ்ட் 30 டிகிரிக்கு மேல மாத்தி வைக்கிறோம் அப்படின்னா அது வேற ஒரு ஷாட் மாதிரி தெரியும். இல்ல 30 டிகிரிக்கு உள்ள வைக்கிறோம் அப்படின்னா நாங்க ஸ்டார்டிங் காட்டின அந்த ஒரு தப்பு தான் மறுபடியும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இமேஜ் சைஸ், கேமரா ஆங்கிள் இது ரெண்டுத்துமே வேரியேட் பண்ணி ஷார்ட் டிவிஷன் அடுத்த ஷாட் போடுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா வரும். ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் எவ்வளோ நேரம் பேசின டெர்மினாலஜிஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 5Cன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னென்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம்.